ஏசாயா 40வது அதிகாரம் 1 வாசிப்போம். 40. என் ஜனத்தை ஆற்றுங்கள், கேட்குங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அது போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமவாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெள்ளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊடும்போது புல் உலர்ந்தது, பூ உதிரும். ஜனமே புல் உலர்ந்தது, பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அழிப்பு பலன் அவரோடே கூட வருகிறது. போதும். லூக்கா 3ஆம் அதிகாரம். இது 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்குறோம். இதை வசனத்தை தான் இந்த அக்டோபர் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் என்னன்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், வனாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும் சொல்றாரு. பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகி கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படும் என்று. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு, ஆமென், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாயிற்று. இன்னொன்னு சொல்றாரு, கிட்ட கூப்பிட்டு சொல், அம்பா ஜபேஸ், அம்மா எஸ்தரா, அம்மா அந்தம்மா பேர் சாராள், அந்தம்மா பேர் அஞ்சலி, லலிதாம்மா, ஏம்பா சாம் பாஸ்டர், சாமுவேல் பாஸ்டர், ரகு அப்படிதான் ஷார்ட்டாக கூப்பிடலான்னு பார்த்துக்கிறேன். கிறிஸ் சாம் பாஸ்டர், என்ன ரகுன்னு சொல்லாதீங்க, இது ஒரு ரெக்கார்டாகும். கிறிஸ் சாம் அப்படின்னு சொல்லுங்க. சாம் பாஸ்டர்னா அவர் ஆயிடுவார். கிறிஸ் சாம்னே சொல்லுங்க. ஓகே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, பள்ளமெல்லாம் என்ன பண்ணும், உயர்த்தப்படும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகளெல்லாம்
செவ்வையாகும், கரடுமுரடானவைகள் சமமாகும் என்றும் கர்த்தரின் மகிமை, இதெல்லாம் ஆயிட்டு என்ன ஆகும்? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் இதை என்ன பண்ணும்? ஏகமா பார்க்கும் அப்படின்றார். கர்த்தரின் வாக்கு இதை சொல்லிச்சு. எனக்கு இதை ஆண்டவர் நேற்று கொடுத்தாரு. கவனிங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வந்து ஒழுங்கினமாக இருக்கலாம், எதுவுமே ஒழுங்காக இல்லை. முதல்ல நானே சரியில்லை, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரியில்லை, பிள்ளைங்க, மனைவி இருக்கிறவங்க மனைவிங்க, புருஷன் இருக்கிறவங்க புருஷன், வீட்டில் உலகம் எதுவுமே சரியில்லை, எதுவுமே கரெக்டாக வர மாட்டுது. மாம்சீகமாக பார்த்தா எதுவுமே வந்து சரியில்லை, ஒழுங்காக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி 42வது வசனத்தில் கர்த்தரின் கையில் இரட்சிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும், ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் சொல்லுங்கள். ஹலோ, என்னது? அதன் போர் முடிஞ்சிச்சு. என்ன இது எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். சொல்லுங்க, போர் முடிந்தது. இப்போ மெசேஜ் எண்டில் வந்து உங்களுக்கு கை தட்டணும்னு தோணுச்சுன்னா கை தட்டணும். சும்மா நான் கை தட்டினீங்கன்னா நல்லா இருக்காது, மற்றவங்க பார்த்துன்னு இருக்கிறாங்க. உங்களுக்கு கை தட்டணும், உங்களுக்கு உற்சாகம் வருது அப்படின்னா கை தட்டுங்க. உங்களுக்கு யாரும் என்ன பண்ணல, கை தட்ட வேணான்னு சொல்ல, கை தட்டுங்க, எனக்கும் உற்சாகம் ஆகும். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா கவனிக்கிறாங்கன்றது இந்த கை தட்டுறதுல என்னென்ன அடங்கிருதுன்னு சொல்கிறேன். மற்றவங்க பரவாயில்ல, இவங்க கவனிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் கை தட்டினா தூங்கினுக்கிறவங்க எழுந்துப்பாங்க, அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் விசுவாசத்தில் எழும்புறீங்கன்றத நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன பண்ணுது தெரியுது, கை தட்டுறது இதெல்லாம் அடங்கிருக்குது. அப்போது அந்த கை தட்டுறது இன்னொன்று காட்டுது, நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தர் எனக்கே பேசுகிறாரு அப்படின்றத என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளவே நம்புறீங்க. ஓகே, சொல்கிறார் போர் முடிந்தது அப்படின்றார். இதை யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். எங்கே பேசுகிறாருன்னா, அவரை வந்து கேட்குறாங்க, நீ ஞானஸ்தானம் கொடுக்குறிய, எதுக்காக கொடுக்குற, எது என்ன காரணம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீ கிறிஸ்துவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவன் வந்து பார்க்கறதுக்கு பயங்கர டெரராகிறாரு ஆள். வந்து எல்லாருக்கும் வந்து ஞானஸ்தானம் கொடுத்து சொல்கிறாரு, பள்ளமெல்லாம் என்ன பண்ண போகுது, மேடாக போகுது, கோணலானதெல்லாம் என்ன ஆக போகுது, செவ்வியாக போகுது, கரடானதெல்லாம் சமமாக போகுது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக போகுது, கர்த்தரின் வாக்கு இதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எதுக்காக இதை சொல்கிறாருன்னா, மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பின் காரியம் நடக்க போகுது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசனம் பேசின தீர்க்கதரிசிகளுடைய வாக்கெல்லாம் பலிக்க போகுது, அது நிறைவேற போகுது. அதை தான் என்ன பண்ணுறேன், நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆயத்தப்படுத்துகிறேன். வராரு ஒருத்தர், வரப்போகிறாருன்னு சொல்லுவார், வராரு, வந்துட்டார், அவருக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஆயத்தப்படுத்துகிறேன் அப்படின்றார். அதை எதுக்காக சொல்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்ற அந்த அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற போது, அதன் அடிப்படையில் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஏன் இதை சொல்கிறாருன்னா, எல்லாமே வந்து மோசமாக இருக்குது. இந்த இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து வரத்துக்கு பிறப்புக்கு முன்னாடி ஒரு 400 வருஷம் வந்து இருண்ட காலன்றாங்க. என்ன சொல்கிறாங்க,
இருண்ட காலம். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்க தரிசனமும் இல்லை. அவங்க அந்த 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 காலம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி, எப்படி ஒரு இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இருக்கிறாரா, அந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது பார்த்தீங்களா. அது போல ஒரு சுச்சுவேஷனில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயேசு வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அது போல் ஒரு 400 வருஷம் வந்து ரொம்ப இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க சரித்திரத்தில். இதை தான் பேதுரு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்க பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும், புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இங்க என்ன சொல்றாரு? இங்க 47 கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. இதுக்கும் அதுக்கும் ஒத்துமை இருக்கா? பேதுருவுக்கு பேசுனது, யோவான்கிட்ட பேசுனது என்னது? பள்ளமெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கரடானது சமமாகும் அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்காக சொல்றாரு? யோவான் சானகன் இயேசு கிறிஸ்து வராரு, வந்து ஞானஸ்தானம் எடுக்க போறாரு. அவர் வந்து காரியங்களெல்லாம் ஒழுங்கு பண்ண போறாருன்றத ஆவியானவர் என்ன பண்றாரு? யோவான் மூலமா அந்த அந்த வேத வசனத்தை நிறைவேறுத சொல்றார். கவனிங்க, ஆவியானவர் என்ன பண்றாரு? சொல்றாரு யோவான் ஸ்நானகன். இதெல்லாம் நல்லா கவனிக்கணும் பாருங்க. யோவான் ஸ்நானகன் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 6 மாதம் முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அம்மா கர்ப்பம் தரிச்சிட்டாங்க. யோவான் ஸ்நானகன் முன்னாடியே வந்துட்டார், 6 மாதம் முன்னாடியே. யோவான் ஸ்நானகன் சொல்றார், இயேசு சொல்றார் யோவான் ஸ்நானகனை பற்றி, ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் இது வரைக்கும் யாரும் பெரியவன் கிடையாதுன்றார். யாரை எதெல்லாம் சொல்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆபிரகாம்லேருந்து ஏனோக்குலேருந்து சொல்கிறாரு, ஆபேலு, ஏனோக்கு, எல்லா பரிசுத்தவான்களை காட்டிலும் யோவான் ஸ்நானகனை விட யாருமே பெரிய ஆள் கிடையாதுன்றார். அப்போ மோசே, யோசுவா, தாவீது, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளாக இருக்கிறாங்க. ஏசையா, பயங்கரமான தீர்க்கதரிசிகளாக இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பெரிய ஆள். அவங்கள காட்டிலும் யோவான் ஸ்நானகன் பெரியவன்னு ஏசு சொல்றாரு. ஏன் சொல்றாரு தெரியுமா? அவன் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டான். ஹலோ, ஏன் நிரப்பப்பட்டான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய வருத இவன் தான் என்ன பண்றான்? சொல்றான். இயேசு வர்றதுக்கு முன்னாடியே ஆயத்தப்படுத்துறான், வழியை ஆயத்தப்படுத்துறான், ஜனங்களை ஆயத்தப்படுத்துறான். இயேசு கிறிஸ்து வந்து பாவத்தை சுமக்க போறாரு, சாபத்தை சுமக்க போறாரு, மரணத்தை சுமக்க போறாரு. இதெல்லாம் சுமந்து பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்த போறாரு. ரட்சிப்பை ஏற்படுத்தின பேர் பரிசுத்த ஆவியானவர் வர போறாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த கடைசி காலத்துல என்ன பண்ண போறாரு? மாம்சமான யாவர் மேலும் ஆவிய ஊற்ற போறாரு. இதெல்லாம் அதுல அடங்கி இருக்குது, யோவான் ஸ்நானகன் அடங்கி இருக்குது. அதனால்தான் இப்ப வந்து இப்படியெல்லாம் சொன்னாதான் விளங்கும்.
மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தை வந்துனே இருக்கும் எனக்கு. இப்போ வந்து ஜேபேஸ் வந்து மைக்கெல்லாம் ரெடி பண்ணல, டிங் டிங் டங் 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 அதெல்லாம் ரெடி பண்ணல. ஆ நான் அங்கேருந்து வரேன், எங்கே வந்து 30 கிலோமீட்டர் தாண்டி வரேன். இவர் இங்கேருந்து பக்கத்து பில்டிங் தான். 93லேருந்து 100க்கு வரணும். வந்து ஆயத்தப்படுத்தணும்ல, பண்ணல. அதெல்லாம் நான் ஒன்று தப்பாக சொல்லலை, தப்பாக எடுத்துக்கூடாது. உதாரணம் கொடுக்குறேன். நான் வர்றதுக்கு இவர் என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். பாருங்கள் ஆண்டவர் பாருங்கள், நான் எதுவுமே ஸ்ட்ரகிள் எதுவுமே பண்ணல. இந்த சர்ச்சை வாங்கிறதுக்கோ உங்களெல்லாம் வந்து கூட்டு வச்சு இது பண்ணுறதுக்கோ நான் எதுவுமே பண்ணல. எனக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்களை வச்சிருக்கிறார். ஹலோ, கமல் மூலமாக அவர் 2 லட்ச ரூபாய் நகையெல்லாம் வச்சு இதை வாங்கினன்றார், கமல் பாஸ்டர் மூலமாக. இப்போ நானாக உங்களை வந்து ஆயத்தப்படுத்தவே இல்லை. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுருவார். நான் அங்கேருந்து வரேன், இவர் ஆயத்தப்படுத்தணுமா இல்லையா? பண்ணல. ஓகே, நான் அதை பற்றி பெருசாக பேசலப்பா, நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதா. நான் உள்குத்து மாரி இதை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீ கவனி, ஆயத்தப்படுத்துறது. இப்போ நான் அங்கேருந்து வரேன்னா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா நல்லா இருக்குதுல்ல. இப்போ எப்படி இருந்ததுன்னா சர்வீஸ் நடத்தாத மாதிரியே இருக்குது உங்களுக்கு மூஞ்சியில் பார்க்கும்போது. என்னன்னா மியூசிக் இல்லை, மைக் இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது இது சர்ச்சை மாதிரி தெரியலையே அப்படின்ற அப்படி தான் இருக்கக்கூடாது. நான் எப்படி காலையில் வந்து சொன்னேன், நான் இந்த காலையிலன்றதெல்லாம் பிடிக்காத, அதெல்லாம் விவரமாக சொல்லிட்டேன். இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு லேட்டாக வந்தவங்க மிஸ் பண்ணிட்டீங்க, தெரியாது. கவனிங்க, அப்போ ஆயத்தப்படுத்துறது ரொம்ப முக்கியம். பசியில் வருவோம் இல்லையா? பசி இருக்கும் போது அப்போ தான் உட்காந்து வெங்காயம் எடுத்துன்னு வந்து தக்காளி எடுத்துன்னு வந்து எப்படி இருக்கும்? என்ன பண்ணுறது, லொடக்குன்னு ஏய் போடா ஹோட்டலில் இருந்து வாங்கிட்டு வாடா, பசி உயிர் போகுது அப்படின்னோம்ல. அப்போ தான் உட்காந்து அர்த்தம் இருக்குது இல்லை, எதால தயார் பண்ணி வச்சு சாப்பிட்றது. ஒருத்தவங்க நான் பார்க்குறேன், ஜபம் பண்ணுறதுக்கு வாங்கினா பசியில் தவிக்கிறாங்க. ஒருத்தவங்க பசி எடுக்குது, நான் போனோம். என்னன்னா முடியாது. அந்த நேரத்தில் அது என்ன பண்ணணும், இருக்கணும். ஹலோ, இருக்கிறீங்களா? அம்மா இருக்கிறேன். கவனிங்க, அது தேவை. ஆயத்தப்படுத்தி இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ உலகத்துக்கே ரட்சிப்பு வருது. உலகத்துக்கே இந்த மாம்சமான யாவரும் எப்படி ஆக போறாங்கன்னு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. பள்ளெல்லாம் மேடாக போகுது, மலைகள் எல்லாம் இந்த உலகத்தான சொல்றாரு, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட போகுது. கோணலானதெல்லாம் எது, வாழ்க்கையே ஒழுங்கினமா இருக்குது. வாழ்க்கையே யாராலையும் ஒரு மனுஷன் இந்த மாதிரி மாறுவானா நம்பிக்கையே கிடையாது. யார் வாழ்க்கையிலையும் எனக்கு எதனா ஒரு மாற்றம் வருமானா நம்பிக்கையே கிடையாது. அந்த நம்பிக்கையை தான் சொல்றாரு, கரடானதெல்லாம் சமமாக போகுது, கோணலானதெல்லாம் செபையாக போகுதுன்றாரு. அப்போ கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும்ன்றாரு. இதை எதை வச்சு சொல்றாருன்னா, இதை சொல்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இதை சொல்றதுக்கு, ஏன்னா மனுஷனே மாற போறான். கர்த்தருடைய மகிமை அவன் மேல வரப்போகுது. பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பு வரப்போகுது. ரட்சிப்பு வந்து பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப போறாரு. நிரப்பிட்ட பேரு கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் இதை ஏகமாய் காணும் அப்படின்றாரு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? இதுல என்ன பிரச்சனைன்னா, இப்போ நம்ம எல்லாமே அப்படி பழகி வந்துட்டோம். பழகி வந்ததுனால வெளியே இருக்கிறவன் வந்து ஆண்டவரை பற்றி தெரியாதவன் வந்து ஒருத்தர் மாற முடியுமா, என் வாழ்க்கை மாறுமா, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னானா அவன் தெரியாமல் பேசுகிறான். ஆனால் சபைக்குள்ளே வந்து உட்காந்து ரட்சிக்கப்பட்டு ஆவியானவருடைய காரியங்களெல்லாம் தெரிஞ்சுன்னு, அபிஷேகம் பெறலன்னா கூட ஆவியானோட காரியங்கள்லாம் தெரிஞ்சுன்னு என் வாழ்க்கை மாறாதுன்னா ஐயோ ரொம்ப கஷ்டம். இது அதான் சொல்லுது. இந்த அக்டோபர் மாதமா இது, அது கூட தெரியாமல் வந்து 1ஆம் தேதி
ப்ரேயர் நடத்தினுக்கிறேன். அக்டோபர் மாதம் முதல் நாளே சொல்கிறாரு, கோணலாதெல்லாம் செவையாக போகுது உங்கள் வாழ்க்கையில். ஆமென். கரடானதெல்லாம் செவையாக போகுது. ஆமென். கரடானதெல்லாம் செவையாக போகுது. பள்ளங்கள்லாம் மேடாக போகுது. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக போகுது. மாம்சமான யாவும் உன்னை பார்க்குற நீயும் பார்ப்ப, மற்றவங்களும் பார்ப்பாங்கன்றார் மகிமையை. ஆமென். இது வாக்கு தத்துவம். எப்பயோ சொன்ன வாக்கு தத்துவம் இப்போ நம்மளுக்கு புதுசாக திருற மாதிரி பேசின்னு இருக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு இருக்கிறோம். ஹலோ, இந்த சரீரத்தில் அநேக மாற்றங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்படுத்துவார். இந்த சரீரத்தில் இப்போ நிறைய பேர் வாயில் நான் நிற்க போகிறாங்க, என்னை பற்றி என்னென்ன சொல்ல போகிறானுங்களோ யூடியூப்லலாம் வரப்போகுது. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உண்மையிலேயே என்னை பற்றி இந்த மாதிரி இன்னொருத்தன் புதுசாக கிளம்பி இருக்கிறான்டா, கிறிஸ் சாமுவேல் இந்த பாஸ்டரான் தெரிஞ்சவங்க என்ன சொன்னா, அதுவா ரகு நான் அவ பேசினுக்கிறேன் கள்ள போதவன் அப்படின்னு பா புதுசாக கிளம்பினா நான் என்ன சொல்கிறேன், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகணும்னு இன்னொன்று சொல்கிறேன். உள்ளே வச்சுக்கணும், நான் சாவதே இல்லைன்னு பேச போகிறேன். நான் சாவதே இல்லை, என் பிள்ளைங்களையும் சாவது கிடையாது. ஹலோ, ஆழமாக உள்ள இறங்கின்னு இருக்குது அந்த சத்தியம். இந்த சரீரங்களில் பெரிய மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்த போகிறாரு. ஏதோ ஒழுங்கினமாக இருக்கிறேன், குடிக்கிறேன், கெஞ்சா அடிக்கிறேன், தவறான காரியங்களை செய்கிறேன், இதில் மாற்றம் வரப்போகுது. அது கிடையாது, அதை விட அதுக்கும் மேலே பின்னாடி ஒரு போர்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை கழட்டிடும். ஒரு உட் போர்டை ரெடி பண்ணி ஸ்கெட்செல்லாம் உங்களுக்கு சில காரியங்கள்லாம் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. எப்படி ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் ஆவியில் போகுது, அது எப்படி ஆத்துமாவில் ஃபுல்லாக அங்கீகரிக்கிறீங்க, அதை ஃபுல்லாக அங்கீகரித்து அது சரீரத்தில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, காரியங்களை காட்டுறேன். இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை தான் இங்கே சொல்கிறாரு. அவர் வந்த பேர் என்ன நடக்கும்ன்றது. இப்போ நம்ம பார்க்குறோம், எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி புது பைக்கு புதுசு, ஆனால் புது டயரு, புது டியூபு எல்லாம் புதுசு, ஆனால் டியூப்பில் காற்று இல்லை. ஹலோ, காற்று இல்லை. அதனால் என்ன பண்ண முடியும், ஓட்ட முடியும்? தான் தள்ளு ராஜா, தள்ளு 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 தள்ள விட முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் புதுசு. ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டாரு, வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரு, அபிஷேகம் பண்ண ஊழியக்காரை கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. தள்ளு 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 தள்ளு. விசுவாசிங்க எப்படி இருக்கிறாங்க? பிரதர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்காந்துக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்குது கிறிஸ்தவம்? அங்க ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடு இல்லை, இந்த ரட்சிப்பை கொடுத்த ஒரு அறிவு சரியா இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரட்சிப்பை பற்றி அன்றைக்கி பேசுகிறேன்ல, இதில் வேற அந்த சவுண்டு வேற. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜனங்கிட்ட தான் என்ன பண்ண அந்த சவுண்டை பற்றி சொன்னேன், நீ அந்த சவுண்டுக்கிட்டே சொன்னியா நிறுத்தணும்னு சொல்ல, அப்போ எப்படி நிற்கும்னாரு. அதுக்கு உதாரணம் கொடுத்தாரு. விசுவாசத்தில் என்ன பண்ணியிருக்கணும், நீ அந்த அந்த ஸ்பீக்கர் ஜன்னல் வழியாக பார்த்து அந்த சத்தம் வர இடத்துலேருந்து பார்த்து இயேசுவின் நாமத்தினால் நின்று இருக்கும் சொல்கிறாரு. நின்று இருக்கும். நீ என்ன பண்ண, ஜனங்கிட்ட சொல்லுங்கிற. அங்கே சொன்னால் நிற்குமா? ஜேபேஸ் கிட்ட சொன்னால் தான் இங்கே எல்லாமே மைக்குக்கெல்லாம் ரெடி பண்ணுவேன். நான் அதை போய் எஸ்தர்கிட்ட சொன்னால்
பாஸ்டர் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்களா பாஸ்டர்? அந்த மாதிரி பேசு பாருங்க. அங்கே வந்து விசுவாசத்தை காட்டுறாரு. வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராரு, சீசரம் கூட தான் வராரு. ஸ்ட்ரெயிட்டாக போய் மரத்தை பார்த்து பேசுகிறாரு. இந்த காலண்டரை பார்த்து, இந்த காலண்டர் தான் மரம்னு வைங்களேன். ஆ ஆ பார்த்து சொல்கிறாரு, இது முதல் கொண்டு ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை குசியாது இருக்க கடவுள் அப்படின்னு பேசினுக்கிறாரு. சீசருங்கெல்லாம் பார்க்குறாங்க, வேறா யாரு கூட போய் சுற்றினுக்கிறோம் வர்றா, மரத்துக்கிட்ட பேசினுக்கிறாரு. ஆ மரத்துக்கிட்ட போய் பேசினார். அப்படியே பேசுறாரு, ஒரு மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி மரத்துக்கிட்ட பேசுறாரு. மரத்துக்கிட்ட பேசுறாரு. பேசினாரு, ஆச்சு, வேரோட பட்டுச்சு, பட்டு போயிடுச்சு. அது போல நான் என்ன பண்ணல, அதை பார்த்து பேசல. இப்போ சொல்கிறார் ஆண்டவர், சொல்கிற சில காரியங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. விசுவாசத்தை எப்படி செயல் பண்ணணும், அதை பார்த்து பேசணும். ஆமென். எது பிரச்சனையும் அதை பார்த்து பேசணும். அப்போது இந்த ரட்சிப்பை குறித்த ஒரு அறிவு இருக்கணும். இது எவ்வளோ பெரிய ரட்சிப்பு! புது சிருஷ்டி, நித்திய ஜீவனை பெற்று கொண்டு இருக்கிறான். தேவனுடைய ஆவியே எனக்குள்ளே இருக்குது. அதை குறித்த விவரத்தை புரிஞ்சுக்கணும். நானும் தாங்க இன்க்ளூடட், நானும் தான் விசுவாசம், நீங்கள் மட்டும் கிடையாது, நானும் தான். இதுக்குள்ளே இருக்கிற காரியங்களை குறித்த அறிவை நம்ம பெற்றுக்கொண்டா, ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தில், ஆவியானவருடைய அந்த நிறைவில், ஆவியானவருடைய அந்த வல்லமையில் அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கலாம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் வந்து ஆவியானவர் வந்து மேலே இருப்பார், ஆத்துமா வரைக்கும் போவார். அவங்க ஆவியில் வந்து போக முடியாத அளவுக்கு அவங்களுடைய ஆவி வந்து ஆண்டவரோட தொடர்புல இல்லை. ஆத்துமா வரைக்கும் போய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆத்துமா வரைக்கும். ஏன்னா அந்த ஆவி ஆண்டவரோட ஒரு தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அந்த ஆவி இருந்தது. நீங்கள் இப்போ பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்கினார். அவனுக்குள்ளே வந்தாரா? இல்லை, மேலே வந்து இறங்கினார். புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. நம்மளுக்குள்ள ஆவிக்குள்ள வாசம் பண்றாரு. ஆமென். ஆவியானவர் ஆவிக்குள்ள உள்ள வராரு, ஆத்துமாவில் நம்மளுக்கு காரியங்களை வெளிப்படுத்துறாரு, ஆவியில் நம்மளை என்ன பண்ணுறாரு, நிறைக்கிறாரு. அதனால்தான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்றார். ஆண்டவருக்கு 3 காரியங்களை எனக்கு சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. ஒன்று, என்னை குறித்த அறிவை என்ன பண்ணு ஜனங்களுக்குள்ள, ஞாயிற்றுக்கிழமையானா கொடு, வெள்ளிக்கிழமையானா என்ன பண்ணு அவங்கள பற்றி பேசு, மற்ற நேரத்தில் இன்னும் இந்த வெள்ளிக்கிழமையும் சரி ஞாயிற்றுக்கிழமையும் சரி என்ன ஆவியானவர் குறித்து அதிகமாக என்ன பண்ணு ஜனங்களுக்கு பேசுன்றது. இப்போ ஆவியானவரை பற்றி தான் பேசின்னு இருக்கிறேன். ஹலோ, இந்த வாக்குத்தத்தம் என்னது? நீங்கள் நினச்சின்னு இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் எதுவுமே ஒழுங்காக இல்லை, சரி, எதுவுமே சரி வரல. அதை தான் இங்கே சொல்கிறாரு. பள்ளம் மேடு கோணை எல்லாத்தையும் என்ன சொல்கிறாரு, அதை தான் சொல்கிறாரு. பள்ளம் மேடுன்னா என்னது? ஹலோ, எல்லாம் ஒரு மாதிரி மேடு மாதிரி பார்க்குறீங்க. கவனிங்க, பள்ளம் மேடுன்னா என்னது? அங்கே இருக்கிற பள்ளம் மேடா இல்லை அவங்க காலத்தில் இருந்த பள்ளம் மேடா, அங்கே ரோடு போடாமல் தார் ரோடு போட வச்சாமல் இருந்தாங்களே அந்த பள்ளம் மேடா? பள்ளம் மேடுன்னா அது கிடையாது. ஒருத்தருடைய வாழ்க்கை என்ன சொல்கிறாரு? பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானது செவ்வையாகும், கரடு முரடானவை சமமாகும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் அப்படியே இதை திங்க் பண்ணுங்க. பள்ளமாக இருக்குது. நான் ஒரு இதெல்லாம் வந்து உதாரணத்தை காட்டி தான் நம்ம வாழ்க்கையை குறிக்குது. இதெல்லாம் பள்ளமான இடம். கொஞ்சம் அப்படியே போனீங்கன்னு வைங்களேன், வீடு கட்டாத இடங்களில் பாருங்கள், இடம் வாங்கி வச்சுருப்பாங்க, வீடு கட்டாத இடம் பள்ளமாக இருக்கும்.
ஒன்று பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் தண்ணி தேங்கி சேராக இருக்கும். ஆ சேராக இருக்கும். ஓகேவா? சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும்ன்றார். அது எதை காட்டுதுன்னா, தேவ பிள்ளைகள் வாழாத ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை உலகத்தான் வாழ்ந்து நடக்கிறான், நல்லா இருக்கிறான். அவன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறான், இவங்க பார்க்க நம்ம பார்க்கும்போது ஐயோ அவன் நல்லா இருக்கிறானே. அதனால தான் ஏன் சொன்னார், காட்டு புல்லு அதுக்கு கொடுத்து வைக்கிறான், காட்டு புஷ்பத்துக்கு கொடுத்து வைக்கிறான்றார். அதை தான் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார், சகல மலைகளும் நீங்கள் பார்க்குற ரஜினிகாந்த், விஜய், அரசியல்வாதிங்க நல்லா டாப் லெவலில் இருக்கிறாங்க, கோடி கோடியாக ஆச்சு. ஒருத்தர் வேறு வெளியே வந்துட்டார் இல்லையா? எல்லாம் கோடி கோடியாக ஆச்சு, கொள்ளை ஆச்சு, டாப் லெவலில் இருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறாரு இங்கே, சகல மலைகளும் குன்றுகளும் இயேசுவின் நாமத்தினால் தாழ்த்தப்படும். எப்போ? ஆவியானவர் குறித்த அறிவு, ரட்சிப்பு குறித்த அறிவு, தேவன் என்ன காரியங்களை எனக்குள்ள பண்ணியிருக்கிறார் என்ற குறித்த அறிவு உனக்குள்ள வரும்போது தான் இதெல்லாம் நடக்கும். ஹலோ, இருக்கிறீங்களா? சகல பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது. யாரை சொல்றாரு? நம்மள தான் சொல்றாரு. ஐயோயோ முடியாது, முடியாத காரியம் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் அந்த ஆவி அவங்களுக்கு கட்டளை கொடுத்தாரு, அந்த கட்டளையை அவங்க அந்த கட்டளைக்கு ஏற்றபடி நடக்கணும். முடியாது. என்னது முடியாது அவங்களால. ஏன் முடியாதுன்னா, அவன் ஆவி அது மாதிரி ஆவி, அவன் இருதயம் அந்த மாதிரி இருதயம். அதனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாத அளவுக்கு அவனுடைய இருதயம் இருந்தது, ஆவி இருந்தது. அதை தான் சொல்றாரு எரேமியால, இருதயத்தையே எடுத்து, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை என்ன பண்ணுவேன் நான் வைப்பேன், அவனுடைய இருதயத்துல என்னுடைய நியாய பிரமாணத்தை எழுதுவேன்றார். எதை சொல்றாரு? நம்மளுடைய ரட்சிப்பை பத்தி பேசுறாரு. அப்போ முடியாத காரியம் இப்ப ஈஸியா முடியும். சொல்லுங்க, முடியும், முடியும், முடியும். சொல்ல முடியுமா உங்களால முடியும்ன்றத? ஹலோ, எல்லாரும் தான் சொல்லணும். முடியும், சொல்ல முடியும், முடியும். இருதயம் தான் பிரச்சனை, ஆவிதான் பிரச்சனை. அதை மாத்திட்டாரு. அதை மாத்தினாலே வாழ்க்கை மாறிடும். ஹலோ, வாழ்க்கை அடி வேற பிடிச்சிட்டாரு. இப்போ ஏன் சொன்னார்ல, இது முதற்கொண்டு மரத்தை பார்த்து சொன்னார். மரத்தை பார்த்து சொன்னார்னா அந்த வேரே பட்டு போச்சு. வேர்லேருந்து தான் மரம் வருது. இப்போ அது போல தான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த இருதயம், இந்த ஆவியை மாற்றினா ஆளு சூப்பராகிடலாம். இந்த குறித்த அறிவு தேவை, வெளிச்சம் தேவை, ரட்சிப்பு, மறுபிறப்பு, இந்த நித்திய ஜீவன், குமாரனுடைய ஆவி, புத்திர சுவிகாரத்தின் ஆவி, மறுபிறப்பு. இதை குறித்து நம்ம எந்த அளவுக்கு தியானம் பண்ணுறோம், யோசிக்கிறோம். நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, என்னையே மாற்றிருக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது என்ன அப்படின்றத தெரியாமல் இருந்தால், கோணலானது எப்படி செவ்வையாகும், கரடானது எப்படி சமமாகும், இதை பற்றி தெரியாமல் இருந்தா, நீ அப்படியே இதை பற்றி அறிவில்லாமல் இருந்தீங்கன்னா உள்ள மாற்றம் இருக்கும், வெளியே மாற்றம் எதுவுமே இருக்காது. காரணம்னா இந்த மாற்றம், உள்ள இருக்கிற மாற்றத்தை குறித்த அறிவு இல்லை. அதனால பழைய குருடி ஓடி போய் கதவை திரடி, அப்படிதான் இருக்குது நிறைய பேர். அதாவது இந்த சாவாமையை பற்றி சொல்கிறேன் இல்லைங்களா, நான் சாவதே கிடையாது, சாவவே மாட்டேன்னு காரணம் இருக்குது. நானும் ஒய்ஃபும் பேசினாரோம். என் யூடியூப்பை போய் சேனலை போய் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே அதை பற்றி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினால நான் பிரசங்கத்திலே பேசியிருக்கிறேன், என்ன அறியாமே நான் பேசியிருக்கிறேன். நான் ஒரு ஒன்று கிளிப்பிங் வீடியோ ஒன்று அனுப்பிச்சேன் பார்த்தீங்களா, நான்
வியாதியே இல்லாமல் வாழ்வேன். இதை பற்றி சாம் பாஸ்டர் கூட எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஹலோ, நான் யாரோ சொன்னதை வந்து நான் சொல்ல, ஆவியானவர் பேசுறாரு, நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம்ன்றாரு. இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் எப்பா உன்னதான் நான் தெரிஞ்சிருக்கிறேன், இதை குறித்து உனக்கு வெளிப்பாடெல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். நீ சாவாமை பற்றி பேசு, இந்த மரணமே வராதுன்னு உன் சபைக்கு சொல்லு, உன் பிள்ளைங்களுக்கு சொல்லு, இந்த சந்ததிக்கு சொல்லுன்றாரு ஆண்டவர். நீ மரணத்தையே பார்க்க மாட்டேன்றாரு, சொல்றாரு. நீ மரணத்தையே பார்க்க மாட்ட. அப்போ மரணத்தையே பார்க்க மாட்டேன்னா எல்லாமே சாவுறாங்களா? அவன் சாவுறான்னா அவன் அது குறித்த அறிவு இல்லை, பிரசங்கம் பண்ணல. பிரசங்கம் யாருமே பண்ணல. நீ சாவ மாட்டேன்னு யாரும் பிரசங்கம் பண்ணல. நித்திய ஜீவனை கொடுத்துருக்குறாரு, அதை குறித்து யாருமே பிரசங்கம் பண்ணல. அதனால அவங்களுக்கு வெளிப்பாடு வரல, அதை குறித்து விசுவாசிங்க. அதனால என்ன பண்ணு, நீ பேசுன்றார் ஆண்டவர். நீ பேசுனா அது நடக்கும். பெரிய பாஸ்டர் பாருங்க, அவரே வந்து இதை குறித்து ஒரு மாதிரி பேசுறாரு. எனக்கா அவர்கிட்ட தான் கற்றுக்கினேன். நான் சொல்கிறேன் ஒருத்தர்கிட்ட, இது தப்பாக பேசுகிறாரு அவருன்றேன். குருவை மிஞ்சும் சிஷியானி, நான் வரேன் பாட்டில், குரு சிஷியன் பாட்டில். எனக்கு தான் தெரில, நீங்களாவது சொல்லுங்களேன். தெரியாதா? ஏங்க உங்களை பற்றி நான் தப்பாக எதுவுமே சொல்ல மாட்டேன், சொல்லுங்கள். குருவை மிஞ்சும் சிஷியானி கில்லாடி. என்ன பாட்டு பாது? இல்லை அந்த பாட்டு வரிங்க அது மாதிரி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நல்ல பயங்கரமான பரிசுத்தவான்களாகிறீங்க. எப்படிதான் உங்களை போய் கமலே எப்படிதான் இந்த இவங்களை வந்து நான் சீசராக்கி வளர வச்சு ஆக்குவேன். கண்டிப்பாக ஆக்குவேன். கோணலானது செவ்வையாகும், கரடானது சமமாகும், மாம்சமான யாவும் ஏகமாய் காணும் கர்த்தருடைய மகிமை. ஆமென். எந்த நம்பிக்கையில் பிரதர் பேசுறீங்க? ரட்சிப்பு, ஆமென், மறுபிறப்பு. உனக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது பத்தியா, ஏதோ ஒன்று கர்த்தர் எனக்குள்ள பண்ணியிருக்கிறார் பெரிய. அந்த உணர்வை வச்சுதான் நான் போல்டா பேசுறேன். எனக்குள்ள ஒரு உணர்வு சொல்லுது, ஐயா இது சாதாரணமானது கிடையாது. உள்ள இருக்கிற மாற்றம் சாதாரணமானது கிடையாது. இருதய மாற்றம், ஆவியில நடைபெற்ற அந்த மாற்றம் சாதாரணமானது கிடையாது. இவங்க சாதாரணமா வச்சுட்டாங்க, அதனால அது சாதாரணமா இருக்குது. ஆனா அசாதாரணம்னு யாரு பிரசங்கம் பண்றாங்களோ அது அசாதாரணமா ஆகும். ஆமென். உன்னால முடியாத காரியம் ஒண்ணும் இல்லைன்னு ஏன் இயேசு சொன்னான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும், விசுவாசித்தால் உன்னால் ஆகுன்ற. ஆமென். எல்லா பேக்கேஜும் பின்னாடி இருக்குது. நீ எதை எடுத்து யூஸ் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். ஆவியான, அதனால தான் ஏன் சொல்றாரு, உங்களை நான் திக்கற்றவெல்லாம் விட கூடவே இருந்துட்டார் பாருங்க. 3 வேளை நல்லா சோறு, அற்புதத்தோட அப்பம், அற்புதத்தோட மீன், போகிற இடத்துலலாம் நல்ல ஒரு இயேசு கூட சுற்றுறும் போது சீசரங்களை நான் கொஞ்சம் பார்க்குறேன், பெருமையோடு சுற்றி இருப்பாங்க. 12 சீசரும் எவ்வளோ பெருமை வந்திருக்கும். சொல்கிறேன், கிட்ட யாரும் கிட்ட வராது, போ தர பார்க்கணும். ஏன்னா இவங்க தான் முன்னாடி நிற்கிறாங்க. பெருமையோட சுற்றி இருப்பானுங்க பாருங்க. இயேசு கிட்ட வர்றதுக்கு அவ்வளோ ஒரு இது. இவங்க எல்லாம் சுற்றி பின்னாடி போகும்போது ரொம்ப பெருமையோடு போயிருப்பானுங்க. எங்களை தெரிஞ்சிருக்கிறாரா, நாங்கள் தான்டா அவர் கூட இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பின்னாடி போயிருப்பானுங்க. அப்போ அவ்வளோ பின்னாடி போயும் கடைசி வரைக்கும் சரியாக வந்து அவங்க கற்றுக்கல பாருங்க. சீசருங்க கண்ணு முன்னாடியே பார்க்குறான், ஒருத்தருக்கு கண்ணை வர வைக்கிறாரு.
கண்ணு முன்னாடியே ஒருத்தனை நடக்க வைக்கிறாரு. கண்ணு முன்னாடியே காற்றையும் கடலையும் ஒரு ஒரு நாயை திருத்துற மாதிரி திருத்துறாரு. சீ போ அப்படின்னு கண்ணு முன்னாடி அவர் சொன்னவனே நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் பேசுனது, அவர் சொல்றாரு, என்ன நான் இப்போ என்ன பண்ணுவேன், பிரதான ஆசாரியர்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், நான் சிலுவையில் அடைவாங்க, 3ஆம் நாளில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன், இதெல்லாம் சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு கவனமாக கேட்டிருக்கணும். அப்பவும் மந்தமாகறான். எனக்கு ஒன்று புரியுது. ஏன் அந்த அளவுக்கு மந்தமாக இருந்தாங்கன்னா, அவனுடைய ஆவி அந்த மாதிரி ஆவி, அவனுடைய இருதயம் அந்த மாதிரி இருதயம். அப்புறமா தான் சீசருங்க பேசுகிறாங்க, சுவிசேஷங்கள்லாம் முடிச்சுட்டு நிருபங்களில் பேசுகிறாங்க, நீ மறுபடியும் பிறந்திருக்கிற பெரிய ரட்சிப்பு, அவ்வளோ பெரிய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு தான் எங்களை எழுந்து நிற்க வச்சுது. ஆவியானவர் வந்தார், எங்கள் மேலே வந்து உள்ள பூந்து அப்புறமா தான் நாங்கள் எழுந்து நின்னோம் அந்த அபிஷேகத்தில் அப்படின்றாங்க. அப்போ ஏவாள் ஆதாம் பொண்டாட்டி பேர் என்னம்மா? என்ன நீங்கள் ஆதாம் பொண்டாட்டி பேர் கேட்குற சொல்ல மாட்டீங்க? ஏவாள். ஏவாள் பேர் கேட்கறதுக்குள்ளே சொன்னதை மறந்துட்டேம்மா. அந்த அளவுக்கு மரியாள் கேட்குறான், இது எப்படி ஆகும்? என்னது, நிறைய பேருக்கு இதுதான் கேள்வி, இது எப்படி ஆகும்? எங்கள் வாழ்க்கைலாம் மாறுமா? ஆசைப்படுறது கிடைக்குமா? நாங்கள் நல்லா ஆவோமா? இது மாற்றம் நிஜமாக உண்டாகுமா? அற்புதம் நடக்குமா? இது எப்படி ஆகும்? தேவதூதன் சொல்கிறான், பரிசுத்த ஆவியானவர் மேல் நிறைவேறுவார். ஆமென். அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். வந்து இப்போ புதுசாக பிறந்த விசுவாசிக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரா? இருக்கிறாரு. ஆனால் பர்மனண்ட்டாக இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறார். எப்போ வேணாலும் காலி பண்ணலாம். பர்மனண்ட்டாக அவருக்கு அட்வான்ஸ் எல்லாம் வாங்காமல், வாடகை வாங்காமல் அவரை உள்ளே விட்டிங்கன்னா வீடை சொந்தமாக்குவார். ஹலோ, அப்போ ஆவியானவர் என்ன பண்ணணும்? கேட்கணும், வாஞ்சிக்கணும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் வந்து ஆவியானவருடைய துணை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே ஆவரேஜாக போயின்னு இருக்கிறோம். உங்களுக்கு வல்லமை வேணுமா, பெலன் வேணுமா? ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. பெற்றவங்க என்ன பண்ணணும்? அதை அனுதினமும் ஆவியானவருடைய காரியங்களை என்ன பண்ணணும்? அந்நிய பாஷைனா அந்நிய பாஷை பேசணும். சும்மா இருக்கிற நேரம்லாம் பேசணும். பவுல் சொல்கிறாரு, நான் அதிகமாக உங்களை விட அதிகமாக நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். அந்நிய பாஷை பேசணும், சும்மா அப்படியே வச்சுன்னு இருக்கக்கூடாது. அந்நிய பாஷை அதிகமாக பேசணும். ஆவியானுடைய வரங்களை என்ன பண்ணணும்? நாடணும். தீர்க்கதரிசன வரத்தை நாடணும். நிறைய வரங்கள்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நான் இதெல்லாம் தேடி போனோம் பாருங்கள். இப்போது லூக்கா 3ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்துட்டு அதை வாசனம். கர்த்தரின் ஆவி 47, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் சுவிசேஷங்கள்லாம் வாசித்துன்னு வந்தீங்கன்னா எவ்வளோ மரமண்டியாக இருந்தானுங்கன்றத பார்க்கலாம். யார்? சீசருங்க. கவனிங்க. சீசருங்க எப்படி இருந்தாங்க? ஆண்டவர் என்ன திட்டுறாருன்ற, எவ்வளோ திட்டுறாரு. தீர்க்கதரிசனம் சொன்னதுல உங்களுக்கு உரைக்கலையா அப்படின்லாம் கேட்குறாரு. அந்த அளவுக்கு
அவங்களுடைய ஆவி ஒரு மாதிரி இருந்தது பாருங்க. எப்போ ஆவியானவர் வந்தாரோ அப்பதான் அவங்க தெளிவடைஞ்சாங்களே. என்ன சொல்றாரு? கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். நீங்க சில காரியங்களை மாம்சீகமா மாம்சத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பலவீனங்கள் இருக்கும், சில அநேக காரியங்கள் இருக்கும். ஆவியானவர் ஊதுனார்னா சரீரத்தை தான் சொல்லுது புல்லுன்னு. அது இந்த சரீரத்தை தான் புல்லுன்றாரு, பூன்றாரு. இங்க பேதுரு என்ன சொல்றாரு? இருபத்தி 1:24 மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. என்ன மாம்சம்? ஹலோ, உங்களை வசனத்தை பார்க்க விடக்கூடாது போல இருக்குது. எல்லாம் பைபிளில் போயிருக்கீங்க. இங்கே கவனிங்க, எங்க பாருங்க. மாம்சமெல்லாம் புல்லை போலவும். சொல்லுங்க, மாம்சமெல்லாம். முடியல, வர மாட்டுது. ஒரு மாதிரி பண்றதையே பண்ண தப்பையே திரும்ப திரும்ப பண்ணினே இருக்கிறேன். இது வேணான்னு பார்க்குறேன், அதுதான் ஒரு மாதிரி இருக்குல்ல. நீங்கள் கொஞ்சம் சுவிசேஷங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், பழைய ஏற்பாடை வாசித்தீங்கனாலும் சரி, இந்த பரிசுத்த ஆவியானுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறாத போது இருந்த ஆட்களுடைய சீசர்களுடைய வாழ்க்கையும் பாருங்க, அதுக்கு முன்னாடி இருந்த சீசர்களுடைய வாழ்க்கையும் பாருங்க, அப்படியே ரொம்ப மோசமாக இருப்பாங்க. எல்லாம் அற்புதம் கண்ணார பார்த்துட்டு ஆண்டவருடைய காரியங்களை ஆயத்தமா ஆண்டவர் இப்படியே செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை கூட வர முடியல அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய இருதயம் பாவம் செஞ்சதுனால ஆதாமுடைய பாவத்தின் விளைவு தேவனோட அந்த ஆவி துண்டிக்கப்பட்டது பற்றியா, அது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. அதனால்தான் யோவேல்ல சொல்றாரு, இந்த கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். உங்களால முடியாதுன்றீங்க பார்த்தீங்களா, அது அப்படியே முடியும். இது சொல்றாரு, புல் உலர்ந்து பூ உதிரும். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூவும் உதிரன்றாரு. இங்க பாருங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும் மாம்சமான யாவரும் என்ன போட்டிருக்கு? இப்போ இது ரோடை பற்றி பேசிருந்துச்சுன்னா, ஹலோ, பள்ளம்லாம் நிரம்பப்படும், கல்லுகளெல்லாம் எடுத்து போட்டு ரோடு போடுவாங்க. பெரிய பெரிய கல்லெல்லாம் ஏற்றுட்டு குன்றுகளும் இதெல்லாம் இது பண்ணிட்டு சமமாக்குவாங்க அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா என்னதம்மா பண்ணியிருக்கணும்? மாம்சமான யாவர் அப்படின்றத விட எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய ரோடு போடுறத பார்ப்பாங்கன்னு போட்டிருக்கணும். ஹலோ, என்ன பேசுகிறேன்னு புரியுதா? புரியாத மாதிரி உக்காந்துக்கிறீங்களா? புரிஞ்ச மாதிரி புரியாத மாதிரி உக்காந்துக்கிறீங்களா? பள்ளம்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானது செவ்வையாகும், கரடானது சமமாகும்னா எதை பற்றி எதை பேசுகிறாரு? என்னத்தை தான் பேசுகிறாரு? கடைசியில் ரட்சிப்பில் முடிக்கிறாரு. என்ன அர்த்தம்னா, மனுஷனுடைய வாழ்க்கை கோணமானலாம் இருக்குது, பள்ளமேடாக இருக்குது. அதை தான் சொல்கிறாரு,
மாம்சம் இது இந்த இந்த கோணது இந்த இந்த கரடானது எல்லாமே என்னது, மனுஷனுடைய வாழ்க்கை மோசமாக இருக்குது. அந்த மோசமாக இருக்கிறத என்ன சொல்கிறாரு, அந்த வாழ்க்கை மோசமாக இருக்குதுல்ல, மாம்சீகமாக இருக்கிறான், மாம்சமாக இருக்கிறான். அந்த மாம்சமாக இருக்கிறது எப்படி மாறும் சொல்கிறார், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை அப்படின்னா மாற்றுவார், ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்றத சொல்கிறார். ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்றத சொல்கிறார். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம். அவன் சத்தம் போட்டான், நானும் சத்தம் போடுறேன். சத்தம் உண்டா இருக்குது, சத்தம் உண்டா இருக்குது. சத்தம் கேட்குதா? நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய சத்தம்னு வச்சுக்கிறேன் தலைப்பு. பார்த்துருக்கீங்களா? ஆவியானவர் கொடுத்த தலைப்பு அது. வேறு யாரும் அந்த மாதிரி இப்போ தலைப்பெல்லாம் கொடுக்கல. பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் என் சத்தம் கிடையாது. நான் வெறும் டூல் தான். நான் வெறும் ஸ்பேனர், கட்டிங் பிளேயர் மாதிரி தான். நான் என்னை வச்சு என்ன பண்ணுறார் ஆண்டவர், சரி பண்ணுறாரு. உங்களை நம்ம சரி பண்ணுறாரு. சொல்கிறாரு, வனாந்திரத்தில் கூப்பிடுடைய சத்தம். அதை நான் பார்க்குறேன். யோவான் கூட என்ன மாதிரி தான் வந்து இந்த மாதிரி உட்காந்து ஒரு மாதிரி வந்திருப்பாங்க போல. வாங்க வாங்க வாங்க, போடு முக்கு, போ 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 முக்கு அப்படின்னு ஞானஸ்தானம் குத்துன்னு இருக்கான். எல்லாம் ஒரு மாதிரி வராங்க. சொல்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபகத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஓ, கோடடையானது மரத்துக்கு கீழே இருக்குது, வெட்டி போட போறாரு. நான் பயங்கரமா பேசுறான், நானா சாப்பிட்டா பேசுறேன். இந்த மாதிரி தான் பார்த்து பேசியிருப்பான். சத்தம் உண்டாரு, சத்தம் வருது. யாரெல்லாம் கேட்குறீங்க? உள்ள அந்த சத்தம் போதா? அந்த ரட்சிப்பு அந்த ஆவியில் போதா சத்தம்? நான் பேசும்போதே தெரிஞ்சு போதுன்னு உள்ள ஆவியானவர் சொல்கிறார், போது போதுன்றாரு. உள்ளே போதுப்பா, சத்தம் போது. கரெக்டாக தான் பேசினுக்கிற, போ போ ஃப்ளோவில் போயினேரு, பேசு. என்ன சொல்கிறாரு? பள்ளம் கிள்ளம் கோணல் கீணல்ன்றாரு, எல்லாத்தையும் சொல்கிறது. தேவனுடைய மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை பார்ப்பாங்க. நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம போய் எல்லார்கிட்டையும் சொல்கிறோம், என்ன தானே மார்க்க மாறும், வா. நான் கொஞ்சம் கோணமானலாக தான் இருக்கிறேன், நானும் என்ன பண்ணுறேன், மாறுவேன். அந்த நம்பிக்கை இருக்குது இல்லை, அதனால தான் உள்ளே வரீங்க. நம்ம உள்ளே வந்து உட்காந்துருக்கோம். ஏன் தைரியமாக உட்காந்துருக்கேன்? குறைகள்லாம் இருக்குது, ஏகப்பட்ட குறை இருக்குது. ஒருத்தனை சாவடிக்கிறது கூட முடியும் நம்மளால். ஹலோ, ரட்சிக்கப்பட்டு எப்படி சொல்கிறீங்க? நான் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தனை அச்சு மூஞ்சி எல்லாம் குருதி பண்ண கமல் மாரி ஆக்கிட்டேன், அச்சு நாசனம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அப்போது அவன் செத்தே போயிருப்பான். ஒயின் சப்பை என்னால் மூடிட்டாங்க. அச்சு ரோட்டில் அச்சா ஒயின் சப்பை மூடிட்டாங்க. வந்து சொல்கிறான் போலீஸ் ஸ்டேஷனில், என்னப்பா இவர் சினிமாவில் அடிக்கிற மாதிரி அடிக்கிற கண்ணா பின்னான்னு. அப்போது சில காரியங்கள் இருக்குது பாருங்கள், குறைவு உள்ளவங்க தான். ஏன் குறை இருக்குதுன்னா, இதை குறித்து தெளிவாக பிரசங்கம் பண்ணால், இந்த சத்தியத்தை குறித்த காரியங்களை தெளிவாக சொன்னால், அந்த அறிவு வந்தால் தேவனாகவே மாறிடுவோம். தேவன் என்னவா இருக்கிறாரோ அதுவாகவே மாறிடுவோம். உண்மையா? உண்மையாக சொல்கிறத விட சத்தியமாக. இப்போ ஆவியானவர் வரும்போது அற்புதமாக காரியங்கள் மாறுது பாருங்கள். அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு பாருங்கள். ஒரு வீடை கட்டும்போது நான் பார்க்குறேன், வந்து என்ன பண்ண புல்டோசரை வச்சு அங்கங்கே பில்லர் போடுறதுக்கு நோண்டுறாங்க, அஸ்திபாரம் போடுறாங்க, குழி குழியாக போடுறாங்க. அதுக்கப்புறம் போட்டாங்க. ஒரு 2 நாள்
3 நாள் முன்னாடி பார்த்தேன் குழி போட்டு வச்சுருந்தது, இப்போ பில்லர் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கட்டிடமாக இருக்குது. அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல உள்ளே வராரு, இந்த இருதயத்தை மாற்றுறாரு, நம்மளுடைய ஆவியை மாற்றுறாரு, ஆயத்தப்படுத்துகிறாரு. எதுக்கு? ஆவியானவர் வர்றதுக்கு. ஆவியானவர் வந்து உள்ளே தங்கிறதுக்கு. அது நிறைய காரணங்கள் இருக்குது மாற்றுறதுக்கு. ஆவியானவர் மட்டும் வர்றதுக்கு இல்லை, முதல்ல உன்னையே மாற்றி உங்ககிட்ட உறவாடுறதுக்கு மாற்றி ஆவியானவர் வந்து நம்மளை அழகாக நடத்துகிறார், அழகாக நடத்துகிறார். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஏழு மணிக்கு முடிக்கிறதுனா 8 மணிக்கு முடிச்சு. ஆவியானவர் அதிகமாக சார்ந்து கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வாஞ்சையும் தாகமுமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் இறங்கி வருவார். உங்களுடைய தாகத்தையும் உங்கள் பசியும் பார்த்து தான் வருவார். சும்மா மெத்தனமாக இருந்தால் டைம் எடுக்கும். ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் வந்து புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்குதுன்னு ஏசு சொல்கிறார். ஒரு நைட் எடுக்குது அந்த மாவு ஃபுல்லாக புளிக்கிறதுக்கு. கொஞ்சோண்டு எடுத்து என்ன பண்ணுறாங்க, புதுசாக அரைச்ச மாவில் போடுறாங்க. ஒரு நைட் ஆகுது. அதுபோல் ஒருத்தவங்களுடைய தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட ஆளுடைய வாழ்க்கையும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயமும் கிறிஸ்துவின் சரீரமும் உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களையும் சொல்கிறேன், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவங்களை சொல்கிறேன், அப்படியே எழும்புது பாருங்க. அப்படியே புளிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சத்தியங்கள் வருது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியங்கள் வந்து உங்களுடைய ஆத்மாவில் போய் உட்கார அந்த அறிவு வர 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 இது சொல்கிறாரு இல்லையா, சத்தியத்தை அறிவுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும். அந்த மாதிரி மனதில் நிறைய கட்டுகள், நிறைய தடைகள், அரண் போல இருக்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் வார்த்தையின் மூலயமா என்ன பண்ணுறாரு, தகர்த்து எரிஞ்சிட்டு உங்களை வந்து மறுரூபப்படுத்துகிறார். ஆமென், மறுரூபப்படுத்துகிறார். அப்போது தேவனுடைய காரியங்களில் அதிகமாக நாட்டத்தை என்ன பண்ணுங்க, செலுத்துங்க. ஆமென். ஆவியானவருக்கு எப்பவுமே உங்களுடைய உள்ளத்தில் அதிகமான ஒரு தாகமும் வாஞ்சையும் அதிகமாக வரணும். இந்த வாக்குத்தத்தமே அதுதான் பாருங்கள். ப்ராக்டிக்கலாக பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வாழ்க்கை ஏன் கோணமான ஒரு மாதிரி இருக்குதுன்றீங்கள்ல, அதை மாற்றுறதுக்கு என்னது, ஆண்டவர் வெளியே மாற்றலை, நம்மளை உள்ளே மாற்றிருக்கிறார். வெளியே நம்மளுடைய வாழ்க்கை மாறுமானா கண்டிப்பாக மாறும். எப்போனா உள்ளே இருக்கிறது என்ன, எப்படிப்பட்டது, எப்பேற்பட்டது, எதுக்காக ஆண்டவர் உள்ளே மாற்றிருக்கிறாரு, எதுக்காக ஆவியானவரை தராரு, எல்லாத்தையும் கடகடன்னு மாற்றினா எப்படி ஆதாம் வந்து கெத்தானோ அதே போல் ஆகிடும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார், படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக காரியங்களை சொல்லி கொடுத்து நம்மளை பில்ட் பண்ணுறாரு. அதனால் போன மாதம் பார்த்தோம், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதம் பார்க்குறோம், பள்ளமெல்லாம் மேடாகும், கரடானது சமமாகும், கோணலானது செவ்வையாகும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்.
அதை மாம்சமான யாவும் பார்க்கும், நம்ம கண்ணே பார்க்கும். ஆமென். அதனால் அநேக காரியங்களை மாற்றம் அடையும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணு, அப்படியே நின்ன இடத்துலேருந்து ஜெபம் பண்ணு. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணு. சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணால் தான் போக முடியும். ஜெபம் இல்லை, ஜெபம் சத்தமாக ஜெபம்.